வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். பழைய தமிழ் பொற்கால சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல் இவற்றை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல், பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன். படம் சிந்து பைரவி. பாடலாசிரியர் வைரமுத்து. இயக்கம் பாலச்சந்தர். நடிகர்கள் சிவகுமார், சுஹாசினி, சுலோச்சனா. இசை இளையராஜா. பாடியவர் சித்ரா. படம் வெளிவந்த ஆண்டு 1985. 1985 வெளியான இசை மற்றும் காதல் சம்பந்தமான ஒரு திரைப்படம். கர்நாடக சங்கீத வித்வானாக சிவகுமார், அவர் மனைவியாக சுலோச்சனா பைரவியாக, அவருடைய காதலியாக சுஹாசினி சிந்துவாக நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் நேஷனல் அவார்டுகளை வென்றது. ஃபிலிம்பேர் அவார்டையும் வென்று மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம். சிவகுமாரின் மனைவி நல்ல மனைவியாக அன்புடனும் பாசத்துடனும் இருப்பார். ஆனால் சிவகுமாரை திருப்திப்படுத்தும் வகையில் புத்திசாலியாக இருக்க மாட்டார். அவருக்கு குழந்தையும் இருக்காது. சுஹாசினி சிந்து ஒரு மியூசிக்கல் டீச்சர். அவர் சிவகுமாரின் கச்சேரிக்கு சென்றிருப்பார். அப்போது சிவகுமார் தெலுங்கு கீர்த்தனைகளை பாடிக்கொண்டிருப்பார். சிலர் அதை கவனிக்காமல் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருப்பார்கள். இந்த நிலையில் சுஹாசினி சிவகுமாரிடம் ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி தமிழில் பாடும்படி கேட்பார். ஆனால் சிவகுமார் கோபமடைந்து பாட மறுப்பதுடன் சுஹாசினியையே பாட அழைப்பார். அவரும் அந்த பாடறியேன் படிப்பறியேன் பாடலை பாடி ஆடியன்ஸிடம் கைதட்டலை பெற்று விடுவார். இதனால் கோபமடைந்து கச்சேரியை தொடராமல் சென்று விடுவார் சிவகுமார். அதன் பிறகு சுஹாசினி சிவகுமாரிடம் மன்னிப்பு கேட்பதும் அவர்களிடையே புரிதல் அதிகமாகி காதல் உருவாகும். இப்படி கதை தொடர்கிறது. இளையராஜா பாலச்சந்தரின் முதல் கூட்டாக வந்த திரைப்படம். பாடல்கள் அனைத்தும் இனிமை. இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். தெலுங்கு கீர்த்தனைகள் தமிழர்களுக்கு புரியாதென்று தமிழில் பாட சொல்கிறார். சரி, கலை இலக்கியம் எல்லாம் மக்களுக்காக என்கிறார். அப்படியான பழைய ஹிந்தி பாடல்கள் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்ததே. எல்லோர் வாயிலிருந்தும் முணுமுணுக்கப்பட்டதே. மொழி புரியாததாலா? இசைக்கு மொழி முக்கியமில்லை. அதை சாமானியனுக்கு பிடித்த மாதிரி ஒலிக்கச் செய்வதே இசையின் முக்கியம். மக்களுக்கு பிடிக்காத இசையை மக்கள் ரசிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பிடித்த மாதிரி இசை வடிவம் இருந்தால் அது வெற்றி பெறும். மக்கள் விரும்பாத எந்த இசையும் காலத்தால் அழிந்துதான் போகும். பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன். நான் பாடி அறியவில்லை, பள்ளிக்கூடம் சென்றதில்லை, புத்தகங்களை படித்ததில்லை, எழுதியதில்லை, ஏட்டிலே எழுதவில்லை, எழுதி வைத்து படிக்கவில்லை, இலக்கணம் படிக்கவில்லை, தலைக்கணமும் எனக்கு இல்லை. பாடல் வரிகளை பாருங்கள். ஏட்டில் எழுதவில்லை, எழுதி வச்சும் பழக்கம் இல்லை, இலக்கணம் தெரியாது, ஆனால் தலைக்கணமும் எனக்கு கிடையாது. அர்த்தத்தை விட்டுப்புட்டா அதுக்கு ஒரு பாவம் இல்லை, பழகிய பாசையிலே படிப்பது பாவம் இல்லை. என்னமோ ராகம் என்னென்னமோ தாளம் தலையை ஆட்டும் புரியாத கூட்டம். அர்த்தத்தை விட்டுப்புட்டா அதனால என்ன பாவம்? பழகின பாசையில் பாடல் படிப்பதில் என்ன தவறு? என்னமோ தாளம் தலையை ஆட்டும் புரியாத கூட்டம். ஏதோ ஒரு தாளத்திற்கு தலையை ஆட்டுகின்ற புரியாத கூட்டங்கள். எல்லாமே சங்கீதம்தான், சத்தத்தில் பிறந்த சங்கதிதான். சச்சமம் என்பதும் தைவதம் என்பதும் பஞ்ச பரம்பரைக்கு அப்புறம்தான்.
எல்லாமே சங்கீதம்தான். இசை என்பது சத்தத்தில் பிறந்த ஒரு சங்கதி தான். அது பஞ்ச பரம்பரைக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். கவலை ஏதுமில்லை ரசிக்கும் மேட்டுக்குடி சேரிக்கும் சேர வேணும் அதுக்கொரு பாட்டுப்படி. கவலை ஏதுமில்லாத மேட்டுக்குடி மக்கள் ரசிக்கும்படியான பாடலை பாடாமல் சேரிக்கும் சேருகின்ற அதுக்கு ஒரு பாட்டை படி. எண்ணியே பாரு எத்தனை பேர் தங்கமே நீயும் தமிழ் பாட்டு பாடு. தமிழ் பாட்டு பாடுவதற்கு வழியை எண்ணிப்பார். சொன்னது தப்பா தப்பா ராகத்தில் புதுசு என்ன தப்பா. அம்மி அரைச்சவ கும்மி அடித்தவ நாட்டுப்புறத்தில் சொன்னதப்பா. சொன்னது தப்பா தப்பா நான் சொன்னது தப்பாது. ராகத்தில் புதுசு என்னதப்பா ராகத்தில் புதுசாக என்ன இருக்குதப்பா. அம்மி அரைச்சவ கும்மி அரைச்சவ நாட்டுப்புறத்தில் சொன்னதப்பா. பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன். பாடலை ஒருமுறை கூறுகிறேன். பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன். ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன். ஏட்டில் எழுதவில்லை எழுதி வைத்து பழக்கமில்லை. இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை. அர்த்தத்தை விட்டுப்புட்டா அதுக்கு ஒரு பாவம் இல்லை. பழகிய பாசையிலே படிப்பதில் பாவம் இல்லை. என்னமோ ராகம் என்னென்னமோ தாளம் தலையை ஆட்டும் புரியாத கூட்டம். எல்லாமே சங்கீதம்தான் சத்தத்தில் பிறந்த சங்கதி தான். சச்சமம் என்பதும் தெய்வதம் என்பதும் பஞ்ச பரம்பரைக்கு அப்புறம்தான். கவலை ஏதுமில்லை ரசிக்கும் மேட்டுக்குடி சேரிக்கும் சேர வேணும் அதுக்கு ஒரு பாட்டுப்படி. எண்ணியே பாரு எத்தனை பேர் தங்கமே நீயும் தமிழ் பாட்டு பாடு. சொன்னது தப்பா தப்பா ராகத்தில் புதுசு என்னதப்பா. அம்மி அரைச்சவ கும்மி அடித்தவ நாட்டுப்புறத்தில் சொன்னதப்பா. பாடறியேன் படிப்பறியேன். அற்புதமான பாடல்.